ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சவரனில் கம்மல் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 84 ஹால்மார்க்கில் 8 கிராம் அதாவது ஒரு சவரன் இயரிங்ஸ் வாங்கணும்னா எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும், அதுக்கான கால்குலேஷன் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கான கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். 84 ஹால்மார்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 22 மே. என்னோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் 8,975 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 45 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் 112 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 1 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். இன்னையோட கோல்ட் ரேட் படி நம்ம 8 கிராம் அதாவது 1 பவுண்ட் கம்மல் வாங்கணும் அப்படின்னா நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். 1 கிராம் 8,975 ரூபா அப்படின்னா 8 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா 71,800 ரூபா வருது. அது கூட வேஸ்டேஜ் நான் 15% இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 15% நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இயரிங்கை பொறுத்த வரைக்கும் டிசைன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி வேஸ்டேஜ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஜிமிக்கி மாடல் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20% மேலே தான் நீங்கள் போடணும் வேஸ்டேஜ் ஏன்னா ஜிமிக்கி எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக தான் இருக்குது வேஸ்டேஜ். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 14%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான இயரிங் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்தது. இயரிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய டிசைன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ஜாஸ்தி தான் போகும். நீங்கள் சிம்பிள் டிசைன் எடுத்துக்கிட்டால் கூட கண்டிப்பாக ஒரு 14-15% பேசிக்காகவே உங்கள் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் இங்கே ஒரு ஜென்ரலாக ஒரு 15% வச்சு நான் கால்குலேஷன் எடுத்திருக்கேன். இன்னையோட கோல்டு ரேட் படி 8 கிராம் கோல்டோட ரேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 71,800 ரூபா. அதில் வேஸ்டேஜ் 15% இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 10,770 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 82,570 ரூபா வருது. இது கூட நம்ம ஜிஎஸ்டி 3% இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2,477 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 85,047 ரூபா வருது. இந்த 47 ரூபாவை நம்ம பண்ணிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் 85,000 ரூபாய் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சவரனில் நீங்கள் கம்மல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு 85,000 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சவரன் கம்மல் வாங்க முடியும். ஆனால் அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 84 ஹால்மார்க்கில் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹால்மார்க்னால் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஹால்மார்க் அப்படிங்கிறது நம்ம கோல்டோட பியூரிட்டியை தான் அவங்க ஹால்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம கடையில் 22 கேரட் 24 கேரட் இப்படியெல்லாம் கேட்குறோம் இல்லையா? ஸோ அந்த 22 கேரட் 24 கேரட்டுக்கான அந்த கோல்டோட பியூரிட்டியை தான் நம்ம ஹால்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் சொல்கிறாங்க, ஹால்மார்க் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் 24 கேரட் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு தங்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.9%. அதை வச்சு நம்மளால் ஆர்னமெண்ட்ஸோ இல்லை எதுவுமே பண்ண முடியாது. அதை பாராக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதை ஃப்ளெக்ஸியாக நம்மளால் வளைக்கவோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது பியூர் கோல்டு. 24 கேரட் கோல்டு. அதில் 99.9% கோல்டு இருக்குது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக நம்ம ஜுவல்ஸ் வாங்குகிறோம் இல்லையா? இதுதான் 22 கேரட். அது நம்ம எப்படி ஹால்மார்க் சிம்பிள் எப்படி சொல்லுவாங்கன்னா 916 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 916 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 91.6% அதில் பியூர் கோல்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். மீதி இருக்கிற 8.4% என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர், சில்வர், ஜிங்க் இந்த மாதிரி மற்ற மெட்டல்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக அதர் மெட்டல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க கோல்டு கூட. ஏன்னா அப்போ தான் அதை வச்சு நம்ம ஆர்னமெண்ட் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20 கேரட்டோட ஹால்மார்க் சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 833. இதுதான் 20 கேரட்டோட ஹால்மார்க் சிம்பிள். இப்போ அந்த சிஸ்டர் கேட்டிருக்கிறது இதை தான் கேட்டிருக்காங்க. 20 கேரட்டை பற்றி தான் அவங்க கேட்டிருக்காங்க. இதில்
83.3% மட்டும்தான் கோல்டு இருக்குது. மீதி இருக்கிற 16.7% வந்துட்டு அதர் மெட்டல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 18 கேரட் கோல்டு, நம்ம இதை வந்து ரோஸ் கோல்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் டைமண்ட் ஜுவல்லரியிலலாம் இந்த 18 கேரட் கோல்டு தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 18 கேரட் கோல்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% தான் வந்துட்டு பியூர் கோல்டு இருக்குது. மீதி இருக்கிற 25% வந்துட்டு அதர் மெட்டல்ஸ் இருக்குது. அதே மாதிரி 14 கேரட் கோல்டில் வந்துட்டு 58.3% தான் வந்துட்டு பியூர் கோல்டு இருக்குது. இதோட ஹால்மார்க் சிம்பிள் வந்து 583 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கிற 41.7% வந்துட்டு அதர் மெட்டல்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த பர்சன்டேஜை தான் அவங்க வந்துட்டு ஹால்மார்க் சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. 24 கேரட்னா 999 அப்படிங்கிறது ஹால்மார்க் சிம்பிளாகவும், அதே மாதிரி 22 கேரட் அப்படின்னா 916 அப்படிங்கிறது ஹால்மார்க் சிம்பிளாகவும், 20 கேரட் அப்படின்னா 833 அப்படிங்கிறது ஹால்மார்க் சிம்பிளாகவும், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 18 கோல்டு கேரட்டுக்கு வந்துட்டு 750 அப்படிங்கிறது ஹால்மார்க் சிம்பிள். அதே மாதிரி 14 கேரட் கோல்டுக்கு வந்துட்டு 583 அப்படிங்கிறது வந்துட்டு ஹால்மார்க் சிம்பிள். ஸோ ஹால்மார்க் சிம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோல்டோட பியூரிட்டியை தான் அவங்க வந்துட்டு ஹால்மார்க் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டர் கேட்டிருந்த 20 கேரட் கோல்டு, அதாவது 84 ஹால்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க 83 தான் வந்துட்டு 84 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 கேரட்டில் ஒரு சவரன் கம்மல் வாங்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு பணம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் அந்த சிஸ்டரோட கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து 20 கேரட்டோட கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 22 மே. இன்றைக்கி 1 கிராம் 20 கேரட் கோல்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8159 ரூபாய். இதுதான் 20 கேரட் கோல்டோட ரேட்டு. இப்போது அதோட கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிராம் வந்துட்டு 8159 ரூபாய் அப்படின்னா அப்போ 8 கிராமோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,272 ரூபாய். அதுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணோம் இல்லையா, வேஸ்டேஜ் வந்து ஜென்ரலாக ஒரு 15% நான் இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,791 ரூபாய். ஸோ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 75,063 ரூபாய் வருது. இது கூட நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டி 3% வந்து இன்க்ளூட் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2,252 ரூபாய் வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 77,315 ரூபாய் வருது. நான் இந்த 15 ரூபாவை லெஸ் பண்ணிவிட்டு 77,300 ரூபாய் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னியோட கோல்டு ரேட்டுக்கு, அதாவது 20 கேரட் கோல்டு ரேட் படி நம்மக்கிட்ட 77,300 ரூபாய், ரவுண்டாக ஒரு 77,500 ரூபான்னு வச்சுக்கலாமே, அவ்வளோ இருந்தது அப்படின்னா நம்மளால் ஒரு சவரனில் கம்மல் வாங்க முடியும். இது வந்து 20 கேரட். அதுவே 22 கேரட்டில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 85,000 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். ஒரு சவரன் கம்மல் வாங்கணும் அப்படின்னா 85,000 வேணும். இது வந்து 22 கேரட்க்கு. ஸோ ரெண்டுக்கும் உள்ள ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 20 கேரட்டை விட 22 கேரட்க்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் இப்போது ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஆர்பிஐயில் வந்துட்டு ஒரு 9 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து 22 கேரட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் பேங்க்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் நமக்கு வந்துட்டு கடன் அமௌண்ட் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம 20 கேரட் கொண்டு போகிறோம் இல்லை 18 கேரட் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்துட்டு அதை வாங்கலாம். அது வந்து உங்களோட பர்சனல். ஸோ நீங்கள் கேட்ட கால்குலேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.